கோயில்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் நான் போய் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னான்னா முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன அடிப்படை புரிதல் இல்லாதவங்க இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் கண்டிப்பு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனாவசியமாக அவர் சொன்ன அந்த வார்த்தையினால் வந்தது. ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய நாட்டிலேருந்து சரி, சின்ன நாட்டிலேருந்து அது ஒரு பயங்கரமான இயக்கம், இந்துத்துவ கொள்கையுடையதுன்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் நாட்டில் இந்துத்துவ கொள்கை அதை ஒட்டி வந்த ஒரு இயக்கம் இந்துத்துவ கொள்கையை பேசாமல் வேறு எதை பற்றி பேசும்? அது சொல்கிறாங்களே, அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ண வந்தோன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி தான் இந்துத்துவாவை இதை எடுத்துக்காமல் வேறு எதை பற்றி பேச முடியும் இந்துக்கள்? ஆன்மீகத்திலேருந்து அரசியலை தோற்றிருக்கார், இல்லை அரசியல்லேருந்து ஆன்மீகத்தை தோற்றிருக்கார். அது கூட மக்கள் நலனுக்காக தான். ஒருத்தர் மாதிரி இறந்து போன எங்கள் தந்தைக்கு மக்கள் வரிப்பணத்தில் எடுத்து கடலில் பேனாவுக்கு சிலை வைக்கிறேன்னு அவர் கிளம்பலை. இதை முன்னாடி இருந்தவங்கெல்லாம் செஞ்சுருக்கலாமே, செய்யலை. அது திரு மோடிஜி காலத்தில் எடுத்து செஞ்சுருக்கான்றனால அவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ இவருக்கு வாக்கு வந்துட போகிறதேன்னு ஒரு பயத்தினால அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்களே தவிர அவர் வாக்கு அரசியல் பண்ணலை, வளர்ச்சி அரசியல் தான் அவர் பண்ணுறாரு தான் யதார்த்தமான நிஜம். திமுக இப்போ பேச்சுக்கு பேச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்களே, அவங்களோட இவங்க ஒன்றி இருந்த அரசு அது. அறிவாலயத்தில் கீழே பேரம் பேசிக்கிட்டு, அதாவது சீட்டுக்கு 3 சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு மேலே ரைடு நடத்துனாங்களே காங்கிரஸ். அப்போ அதுக்கு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரல? அதுக்கு நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் வாயை திறக்காம தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம். துக்ளக் வாசர் கிளப்லேருந்து அருண் விஸ்வம் நம்மளோட வந்திருக்கிறது ஆனந்தி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் ஆனந்தி மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே திமுகவும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொய்யான கட்டமைப்பில் உருவாக்கி பாஜகவுக்கு எதிராக பல பொய்யுரைகளை எடுத்து சொல்லி இதுதான் உண்மைங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு வராங்க. அதில் குறிப்பாக சனாதனம். அந்த சனாதனத்தை பற்றி என்னத்துக்காக இதை இப்படி சொல்கிறாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது விளக்கம்? ரொம்ப நன்றி அருண் அவர்களே. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும்பொழுதே இதை நிறைய பேர் பெரியவங்கெல்லாம், என்னோட பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க இதை பற்றி எடுத்த உடனே. உண்மையில் சொல்லப்போனால் அது வாழும் வகை, அடிப்படையில் வாழும் வகை இயற்கையிலே உள்ள ஒரு விஷயம். மீதி மதங்கள் இவங்க ஒரு சனாதன தர்மத்தை இந்து தர்மம்னு சொல்கிறதாக இருந்தால், மீதி மதங்கள்லாம் இந்து மதத்தை தாண்டி மீதி மடங்கு அது என்ன மதமாக வேணாலும் இருக்கட்டும், அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறித்துவமாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், இது எல்லாமே பின்னாடி இதுக்கெல்லாம் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றியது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்து மதத்துக்கு எங்கே தோன்றியது என்ற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அடிப்படையிலே இருக்குது. இந்த அடிப்படை மூல கருத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே உள்ள விஷயம். இதை போய் நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி இவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லாததுனால வர்ணாசிரம தர்மம் என்ற ஒரு விஷயம் அந்த சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு விஷயம். சனாதன தர்மம் வாழும் வகைன்னு நான் சொல்லிட்டேன். அதில் இந்த வர்ணாசிரம தர்மம் பற்றி சொல்லியிருக்கு. அதில் யார் யாரை எப்படி படைக்கிறோம்னு அவங்க செய்ய வேண்டிய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இப்படி படைத்தோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு யானையை 4 குருடங்கள் பிறவி குருடர்கள் பார்த்தானா யானையோட காலை பார்த்து தூண் மாதிரி, காதை பார்த்து முறம் மாதிரின்னு சொன்ன மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதனால சனாதன தர்மம்னாலே வர்ணாசிரம தர்மம் என்ற, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வர்ணாசிரம தர்மம் என்ற புரிதலோடு தவறான அணுகுமுறையோடு இவங்க அதை வச்சு ஒரு இதெல்லாம் வைக்கிறாங்க, அதை பற்றிய குறிப்பீடெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாடு நடக்கிறது. அதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே முதலே தப்புன்னு யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் நான் போய் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னான்னா முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன அடிப்படை புரிதல் இல்லாதவங்க இதே மாதிரி தான் பேசுவாங்க, யானையை கூடம் பார்த்த மாதிரி கமெண்ட் அடிப்பாங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி தான் அவரும் சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு, அதோட விளைவாக நம்மளுடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, இதுலேயே ஊர்னது நம்ம சனாதன தர்மத்தை தான் நம்ம முதல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால எல்லாருக்கும் அந்த நாடு முழுக்க அந்த கொதிப்பு இருந்தது எல்லாருக்குமே. என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு. இப்போ உங்களை பற்றி நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன், உங்களை பற்றி நான் ஏதாவது சொன்னேன்னா தப்பாகிடும். அதை நான் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு உங்களே சொன்னேன்னா என்ன முதல்ல நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா?
அப்படி தான் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் கண்டிப்பு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனாவசியமாக அவர் சொன்ன அந்த வார்த்தையினால வந்தது. இன்னைக்கும் கூட இப்போ ஒரு போன வாரம் கூட 2, 3 உயர்நீதிமன்றங்கள்ல கூட இது குறிப்பாக வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் அவர் ஆஜராக வேண்டிய நிர்பந்தம். அது கரெக்ட் தானே. வாயை நுணலும் வாயால் கெடும்ன்றது போல சொல்லாம இருந்திருக்கலாம். அப்படி சொன்னதுனால அது வந்தது. சரி, அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த திமுக கழகம் வந்து இண்டி கூட்டணின்ற ஒரு கூட்டணியில ஒரு நம்ம தேசிய அளவிலான ஒரு கொள்கைகள் எல்லாம் ஒண்ணா இருக்கு, வேற கூடயே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொள்கைகள் உடைய ஒரு கூட்டணியில அவங்க இருக்காங்க. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்து தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் இருக்காங்க. ஸோ வட இந்தியால எல்லா இடத்துலயும் இதற்கு எதிர்ப்பு நிறைய கிளம்பியிருக்கு. அப்படி கிளம்பினதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களால அங்கேயும் ஒரு நிலையான இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை திமுகவால. ஏன்னா நீங்க இந்த மாதிரி சனாதன எதிர்ப்புன்னு இந்து தர்மத்துக்கு எதிராக சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னதுனால அங்கங்க கொதிப்படைஞ்சிருக்காங்க. ஒரு கேலி கூத்தான விஷயம், கூடவே கண்டிக்கத்தக்க விஷயமாகவும் ஆயிடுத்து. இதுதான் சனாதன விஷயத்தை பத்தி உண்மை இதுதான். ஆனா இப்ப இது தெரிஞ்ச உடனே சமாளிக்க பார்க்கறது, நான் அப்படி சொல்லவே இல்லைன்றது, நான் ஒரு அமைச்சனாக அப்படி சொல்லவே இல்லைன்றது. அப்ப அமைச்சராக இவர் சொல்லவில்லை என்றால் கூடவே அந்த அறநிலையத்துறையை சேர்ந்த அமைச்சரும் கூட இருந்து சாட்சி மாதிரி அவரும் கூட இருந்திருக்காரு இல்லையா? அப்ப இதை எப்படி எடுத்திருக்கிறது? முரண்பாடான விஷயங்கள். அப்ப நான் அதை சொல்லும் பொழுதே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. பொதுவா வந்து இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில தான் இந்து மதம், அதை ஒட்டி தான் ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த இது வந்து நம்ம மோடிஜி அவர்கள் கூட வந்து என்ன சொல்றாரு, வசுதேவ குடும்பகம் சொல்றார். அப்ப ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அடிப்படை இயக்கம்ன்றது வந்து நிஜமாகவே ஒரு உண்மையான இயக்கமா, இல்ல ஒரு பயங்கரவாத இயக்கமா? உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய நாட்டிலேயும் சரி, சின்ன நாடுலேருந்து அது ஒரு பயங்கரவாத இயக்கம், இந்துத்துவ கொள்கையுடையதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1925 ஆர்எஸ்எஸ் தொடங்குது. அவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஒருத்தர், அது நாக்பூர் கமிட்டியில் இருக்க முன்னாள் தலைவர் தான் இதை தொடங்குறாரு. அது தொடங்கும்போது இன்னையோட 100 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் 100 வருஷம் ஆகிருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு. அது தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து என்றைக்குமே மாறல. அந்த எந்த அரசியல் கட்சிக்கும் அது அரசியலுக்கும் வரல. அது அப்படி இருக்கும்போது என்னோடய கேள்வி என்னென்னா, இது வரைக்கும் இந்த 100 வருடங்களில் எந்த நாட்டிலையாவது போய், மேலை நாடுகள்லையோ இல்லை வேறு ஏதாவது சின்ன நாடுகள்லையோ போய் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவோ, இறையாண்மைக்கு எதிராகவோ, அல்லது அந்த மக்களை ஏதாவது துன்புறுத்துகிற வகையிலையோ இது வரைக்கும் செஞ்சுருக்கதா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எந்த இடத்துலையுமே கிடையாது. அந்த மாதிரி யாருக்குமே இது பண்ண. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு தலைவர்கள்லாம் இது ஒரு பயங்கரவாத இயக்கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன காரணம்? அவங்க இந்த நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணுறாங்க, இங்கே ஏதோ சில திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அது தன் சொந்த நாட்டில், சொந்த மண்ணின் மைந்தர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க சரி, இந்துத்துவ கொள்கை எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் நாட்டில் இந்துத்துவ கொள்கையை அதை ஒட்டி வந்த ஒரு இயக்கம் இந்துத்துவ கொள்கையை பேசாமல் வேறு எதை பற்றி பேசும்? அது சொல்கிறாங்களே, அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ண வந்தோன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி தான் இந்துத்துவாவை இதை எடுத்துக்காமல் வேறு எதை பற்றி பேச முடியும் இந்துக்கள்? சரி, இது பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிற நாட்டில் எதுக்கு அதுக்கு தனியாக ஒரு இயக்கம்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா, ஏன் பெரும்பான்மையான இந்தியர்கள் இருந்த நாட்டில் ஆங்கிலேயர் வந்து அடிமைப்படுத்தியிருக்க போகும்போது ஏன் காங்கிரஸ் தோணுச்சு? ஏன்னா அது மக்களை ஒன்றிணைச்சு எல்லாரும் பிரிஞ்சு கிடந்தவர்களை ஒன்றாக இணைத்து போராடினா தான் சுதந்திரம் கிடைக்கும்னு காந்தியடிகள் நினச்சார். அதே மாதிரி தான் தொழிலாளர்கள்லாம் பிரிஞ்சிருக்க போகும்போது அதெல்லாம் கொண்டு வந்து ஒன்றா இணைஞ்சு அது முதலாளித்துக்கு எதிராக நிற்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் கொண்டது தான் கம்யூனிஸ்ட்டு. அதே மாதிரி தான் இந்துக்கள் பிரிஞ்சு கிடந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்கல, எல்லாம் மறுக்கப்பட்டது. இந்துக்களுக்கு சரியான மரியாதை இல்லை, ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் இந்துக்கள் இருந்தாங்க. அது தேவைப்பட்ட நேரத்தினால தான் எல்லா இந்து மக்களையும் ஒன்றாக இணைக்கு. ஜாதி அடிப்படையெல்லாம் கிடையாது, தூக்கி போடு, ஜாதியெல்லாம் கிடையாது. இந்துங்கிற ஒரே கண்டிஷன், நீ உள்ளே வந்து சேருன்னு சொன்ன பிறகு தான் ஏகப்பட்ட இந்தியாவிலேருந்து அத்தனை பேரும் அதில் இது பண்ணாங்க. இன்றைக்கி உறுப்பினர்கள் வந்து 60 லட்சத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் கார்டு கிடையாது, ஐடென்டிட்டி கார்டு கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. ஆனால் தேசத்தை கண்ணாக நினைக்கிற யாராக இருந்தாலும், தேச நலனுக்காக போராடுற யாராக இருந்தாலும் அரசுக்காரங்களில் உள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கு. ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே, 40,000 பள்ளிகள் ஆர்எஸ்எஸ் நடத்துது இந்தியா முழுக்க. 40,000 பள்ளிகள், ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் மாணவர்கள் கல்வி பயின்று வெளியே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் யாராவது பேசியிருக்காங்களா?
ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அதாவது காந்தியடிகளை கொன்னப்போ இது தடை செஞ்சாங்க. ஆனால் 4 நாள்லேயே அது வந்து சொல்லிட்டாங்க, அந்த கொஞ்ச நாள்லேயே சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனால் நான் பட்டேல் கூட அவர் என்ன சொன்னார்னா, சில விஷயங்கள் அதிகமாக பிரச்சனை பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் மாற்றிங்க, நீங்கள் நல்லது செய்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நிகராக சில இதெல்லாம் வன்முறைகள் ஈடுபடுறீங்க, அதை குறைச்சிக்கிங்கன்னு சொல்லி அந்த தடையை இது பண்ணார். 2வது வந்து மிசா நேரத்தில் ஏன் திமுகவுக்கே அடங்கி தான் போயிருந்தாங்க, எல்லாமே மூடி தான் இருந்தது. அடுத்து வந்து பாபர் மசூதி. இது இந்த 3 இதுக்கு இந்த 100 ஆண்டு காலத்தில் வேல் கம்பி 8 கம்பியெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் எங்கேயுமே சுற்றிக்கிட்டு இல்லைங்க ஆர்எஸ்எஸ். அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. தன் நாட்டுக்கு, தன் மதத்துக்கு, தன் பாரம்பரியத்திற்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் அது வெளியே வருது. ஆனால் திமுக கழகத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தூண்டி விடும் விதத்தில், ஏன்னா தூண்டி விட்டால் அவங்க வந்து பிரச்சனை பண்ணால் இதை வச்சு ஓட்டு கேட்கணுங்கிற காரணத்துக்காக சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை சொல்ல மாட்டோம், இப்படிலாம் ஒரு சிலதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஆர்எஸ்எஸ் கண்டுக்காதுங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சனாதனத்தும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிங்கிள் பண்ணுற மாதிரியே இன்னொரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, அது அரசியலா இல்லை என்ன? அது மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். முதல்ல இப்பதான் நான் முதல் கேள்வி சொன்ன போது சொன்னேன், அடிப்படை புரியாதவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இடங்கள் கோயில்கள், மிக பிரம்மாண்டமான கோயில்கள். அந்த கோயில்களை சுற்றி நிறைய வளங்கள், நிறைய அந்த காலத்து அரசர்கள்லாம் நிறைய நிலங்கள், நகைகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு பொருளாதார கட்டமைப்பு. கோயிலை சுற்றி பொருளாதார கட்டமைப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கும் ஒரு பயம் என்ற உணர்வு இருக்கும். தன்னை வந்து ஆள்பவன் இல்லைனாலும் தனக்கு எல்லா வாழ்வாதாரம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த கோயிலை சுற்றி குடியிருக்க ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுதான் அந்த கோயிலை சுற்றி உள்ள அடிப்படையான புரிதல், அன்று முதல் இன்று வரை இருக்கிற விஷயம். அதனால தான் அறநிலையத்துறைன்ற பேரில் அதை போய் இடிக்கிறாங்க, அதை போய் சுற்றி வராங்கன்றதும் வேற விஷயம், அதை விட்டுருவோம். ஆனால் பொதுவாக இன்னைக்கு நிலவரம் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து எந்த கோயிலையும் கட்டலை. மோடிஜி அவர்கள் இந்த ராமர் கோயில் இப்போ சொன்ன அயோத்தி உலகளாவிய அளவில் புகழ் பெற்றிருக்கு இந்த குறைஞ்ச காலகட்டத்திலே. ஆனால் கூட அதை அவர் கட்டலைன்ற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இப்படி சொன்ன உடனே என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மக்கள் வரி பணத்துலேயோ எதுலேயோ அதை கட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் கட்டலை. எந்த கோயிலும் கட்டலை பாஜக. அதெல்லாம் வந்து மக்கள் தாமாகவே, அவர் ஒன்றும் இல்லை. அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தேசம் முழுக்க ஒன்றிணைக்கிறார்னு, அந்த ஆர்எஸ்எஸ் மூலமாக அதே கொள்கை தான். மக்களை ஒன்றிணைக்கிறதுக்காக அந்த ஆன்மீகம்ன்றது கொண்டு வந்தார். ஆன்மீகத்தின் அடிப்படை புரிதல் அந்த கோயிலில் இருக்குது. கோயில் ஏன் இருக்குன்னா பொருளாதார அழகான ஒரு கட்டமைப்பு. ஆக மொத்தம் என்ன ஆயிடுத்து, ஆன்மீகத்திலேருந்து அரசியலை தொட்டிருக்கார், இல்லை அரசியல்லேருந்து ஆன்மீகத்தை தொட்டிருக்கார். அது கூட மக்கள் நலனுக்காக தான். ஒருத்தர் மாதிரி வந்து இறந்து போன எங்கள் தந்தைக்கு வந்து மக்கள் வரி பணத்தில் எடுத்து கடலில் வந்து பேனாவுக்கு சிலை வைக்கிறேன்னு அவர் கிளம்பலை. அப்போ நான் உங்களுக்கு முதல்ல அதுக்கு உண்டான பதிலை சொல்லிட்டேன். இன்னொன்று கூட சொல்கிறேன். இப்போ இந்த ராமர் கோயில் கட்டியிருக்காரு. இந்த ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறமா எவ்வளவு வந்து டூரிஸ்ட்டு வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருக்காங்க தெரியுமா? அப்படியே வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் வச்சுட்டு ஏன் ராமர் கோயில் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட, ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிறித்துவ மடாலயம் வேணாலும் வச்சுக்கோங்க, மெக்கா மதீனா வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த கிறிஸ்துவர்களுக்கே உரிய அந்த இது வேணாலும் வச்சுக்கோங்க. எங்கே ஆனாலும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாருமே இப்போ நீங்களும் நானும் கூட அங்கே ஒரு முறை போய் என்ன தான் செய்கிறாங்க பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் தெரிஞ்சுப்போமா இல்லையா? அதனால இப்போ சுற்றுலாத்துறை பயங்கரமாக முன்னேறுது. அப்படிதான் அந்த ராமர் கோயில், அந்த அயோத்தியா. இப்போ பாருங்க, அதில் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறத விடவும் நல்ல மக்களுக்கும் நன்மை, எல்லா விதத்துலேயும் நன்மை. சரி, இப்படியெல்லாம் பண்ணினான்னு சொன்னால் மக்கள் மனமும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு அவங்க கொடுத்த பணத்தில் அவங்களா இஷ்டப்பட்டு அவங்க உணர்ந்திருக்காங்க அதோட பெருமையை. ஒவ்வொரு செங்கலாம் இந்துக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க, ஓ நமக்கு நம்மளோட தெய்வம் அவருடைய பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா மனமும் வந்து கொடுத்த அந்த இதில் தான் அந்த பணியை கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே வருமானம். இப்போ என்ன ஆயிடுது, முதல்ல நான் சொன்ன மாதிரி கோயிலை சுற்றிய பொருளாதார கட்டமைப்புன்னு சொன்னேன்னா இல்லையா, அது வந்துருத்தா இல்லையா? அதுதான் இப்போ வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முன்னாடி இருந்தவங்கெல்லாம் செஞ்சுருக்கலாமே, செய்யலை. அது திரு மோடிஜி காலத்தில் எடுத்து செஞ்சுருக்கான்றனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஐயோ இவருக்கு வாக்கு வந்துட போகிறதேன்னு ஒரு பயத்தினால அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்களே தவிர, அவர் வாக்கு அரசியல் பண்ணலை, வளர்ச்சி அரசியல் தான் அவர் பண்ணுறாருன்றது தான் யதார்த்தமான நிஜம். இதை சொல்லும் போதே எனக்கு வந்து வேற ஒரு விஷயம் கூட தோணுது.
இப்போ மோடிஜியை பற்றி எதிர்க்கட்சிகள் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அதில் ஒரு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அம்பானி அதானி அவருக்கு மட்டுமே இவர் வந்து இடம் கொடுத்து அவருடைய தனிப்பட்ட வணிகத்துக்கு மட்டும் உதவி செய்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதானி அம்பானி நல்லா புரிஞ்சுங்க. அவங்க வெளிநாட்டுக்காரங்களா இல்லை இந்தியர்களா? இந்தியர்கள் தான். இந்தியர்கள். ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதிரி தொழில் முனைவர்களை வச்சு தான் ஒரு கட்டமைப்பு இந்தியா உருவாக்கிட்டு இருக்கு. அது தனியாக அவங்க கிடையாது. அவங்க தொழில் வளர்ச்சி முன்னேற்றி கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு அந்த அரசியலுக்கும் பாதுகாப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு வர்றது தான் ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு, காங்கிரஸ் காலத்துலேருந்து. இந்த அதானி ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அதானி அவர் மேலே பயங்கர குற்றச்சாட்டு. இப்போ பேசுகிறது எல்லாமே அவர் மீம்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அமைச்சர்கள்லாம் மீம்ஸ் எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிக்கிட்ட விற்றுட்டார். யார்? அதானிக்கிட்ட ஏர்போர்ட்டை, சத்ரபதி சிவாஜி, மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டை அதானிக்கு விற்றுட்டார். யார் விற்றார்? மோடி விற்றுட்டார். இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் ஆர்பரை விற்றுட்டாங்க, காமராஜர் ஆர்பரை விற்றுட்டாங்க. இப்படி எந்த வித புரிதலும் இல்லாமல் மீம்ஸை பார்த்துட்டு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன எப்படி எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வேறு ஆண்டிருக்காங்கங்கிறது எனக்கு சரியா புரியல. நல்லா புரிஞ்சுங்க. 2006 அதானிக்கு மோடி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, 2006 அந்த சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டை ஜிவிகேங்கிற ஒரு கம்பெனிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கன், அதனால தான் கேட்டேன் இவங்கெல்லாம் இந்தியனா இல்லை வெளிநாட்டுக்காரங்களான்னு, சவுத் ஆஃப்ரிக்கன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த இதை ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. அதை எடுத்து இது நடத்துகிறாங்க. இது இப்போ நடத்திக்கிட்டு வர போகும்போது யோசிச்சு பாருங்கள், யார் கொடுத்தது? காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் பீரியடில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலேருந்து 2014 அந்த இது வந்து திருப்பி ஏலத்துக்கு வருது. அப்பயே வந்து சில இதெல்லாம் வந்து இவங்க அதானி வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஷேர்ஸ் அதிகமாகுது. ஷேர் அதிகமாகுது அவங்க மாற்றி எடுத்துக்கிறாங்க. அப்போ 2014 திருப்பி இது வருது, என்னது ஏலம் வருது. ஏலத்து வரும்போது அப்போ தான் எடுக்கிறாங்க. அது அப்போ ரெண்டாவதா 2014 பிப்ரவரியில் எடுக்கும்போது அப்பயும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. என்ன மோடி வந்த பிறகு தான் இவருக்கு கைமாற்றிலாம் விடலைங்க. அது ரெண்டாவது இன்னொன்று விற்றுட்டாங்களா, ஒப்பந்த அடிப்படையில் குத்தகைதாரர் கொடுத்தாங்களான்னு ஒன்று கேட்கணும். விற்கப்பட்டதுக்கும் வாங்கினவருக்கும் குத்தகை எடுத்தவருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே புரியலன்னா இவங்களெல்லாம் எப்படி இவங்க வந்து ஐயோ விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. குத்தகை அதாவது எடுத்து இத்தனை வருஷத்துக்கு இதை நான் சர்வீஸ் பண்ணுறேன், 37% நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன். இது சொல்லி இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பராமரிக்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லி தனியார் மக்கள். ஏன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்க நம்ம ஜிஹெச்லலாம் அது ஒரு தனியார் நிறுவனம் தான் எடுத்து நடத்துகிறாங்க. நல்லா நடக்குதா? அந்த மாதிரி எடுத்து தனியார் நிறுவனத்தில் கொடுத்தா நல்லா இருக்குன்ற அடிப்படையில் அந்த கவர்மெண்ட் செய்து யார்? காங்கிரஸ். அதை வாங்கி அப்படியே நடத்தினவர் தான் மோடிஜியை தவிர அவருக்கு என்னோட இது வேண்டாம், உன்னோட ஆளுங்க என்னோட ஆளுங்கெல்லாம் பிரித்து பார்க்கல. அவர் நல்ல தொழில் முனைவராக இருந்தால் அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் காமராஜர் ஏர்போர்ட், அது வந்து செட்டிநாடு குரூப் வச்சுருந்தது. செட்டிநாடு குரூப் கிட்ட கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ்காரங்க. சிதம்பரம் மூலியமாக தான் அது அவங்களுக்கு போனது. இன்றைக்கி அதை இவர் எடுத்திருக்காரு. இப்போ 2014 தான் அவர் எடுத்த அந்த இதையும் வாங்கினாங்க. இப்படி தான் அது போயிட்டுருக்கே தவிர இல்லை காங்கிரஸோ இல்லை பாஜகவோ விற்கவில்லை, குத்தகை கொடுத்துருக்காங்க, குத்தகைக்கு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணுமே தவிர விற்கலை. இதை புரிஞ்சுக்கணும். சரி, நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடந்தது இல்லையா, அது அந்த பொய் கட்டமைப்பும் பாஜக மேலே பழி போட்டிருக்காங்களே, அது என்ன? நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அடிப்படை புரிதல் இல்லைன்ற ஒரு விஷயத்த இத்தனை நேரம் நான் சொன்னேன். நீங்களும் அப்படி தான். அது உண்மை, நம்ம உணர்ந்த விஷயம், அது மக்களும் உணரக்கூடிய விஷயம். அடுத்த தேர்தலில் நிரூபிப்பாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னாலும் ஒரு அடிப்படை ஒரு சில வரிகளில் சொல்கிறேன். ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வீர தீர விளையாட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு, தமிழர்களுடைய பண்பாடில் அது இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அயல் நாடுகளில், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கூட இருக்குது. அதான் அவங்களுடைய அடிப்படை பண்பு, அடிப்படை கலாச்சார வழக்கத்தில் அது வந்திருக்கு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஊர்லெல்லாம் அந்த அதுவும் குறிப்பாக தமிழர் பண்டிகை, தமிழர் திருநாள், பொங்கலுடைய அந்த 3ஆம் நாள் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் அதை செய்வாங்க, அந்த காளையை அடக்கிறது அப்படின்ட்டு. அறப்பூரிதல் சொல்லுவாங்க. இதை வீர தமிழர் விளையாட்டுகளில் அது ஒன்று.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுத்துன்னா, 2006வது வருஷத்துலேருந்தே இதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பித்து. அப்ப அவங்க சொன்னவங்க என்ன சொன்னாங்க, "நாங்க சமூக ஆர்வலர்கள், பிராணிகள் வதை தடுப்பு சட்டம்" இந்த மாரியான சில விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இடைக்கால தடையெல்லாம் அதுக்கு வாங்கினாங்க. எப்ப? 2006. நீங்க சொன்ன அதே 2006 வருஷம் தான். அப்பவும் காங்கிரஸ் தான் மத்தியில ஆட்சியில இருந்தது. அதுக்கப்புறம் இது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லா மன்றங்களையும் சுத்தி வந்துட்டு இப்படியே இருந்தது. 11ஆம் வருஷம் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, அப்பவும் நல்ல குறிப்பா உணருங்க, அது காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப வந்து 11ஆம் வருஷம் வந்து என்ன தடை சொல்ட்டாங்கன்னா, பிராணிகள் நல வதை தடுப்பு சட்டம், அப்புறம் வந்து இப்ப சொன்ன மாரி இதெல்லாம் சொல்லி இத வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றினாங்க. அப்ப திமுக வந்து இப்ப பேச்சுக்கு பேச்சு ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்களே, அவங்களோட இவங்க ஒன்றி இருந்த அரசு அது. அதனால தான் அவங்களுக்கு அதே எந்த ஒன்றிய பழக்கதோஷம். அரசு சொல்றீங்க? இல்ல. மத்தியில இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் ஒன்றிய கட்சியோட அரசு தான். காங்கிரஸ் கட்சியோட அழகா மத்திய அரசுன்னு சொல்றதுக்கு பதிலா இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றது இந்த பழைய ஞாபகம் வருது. அதனால காங்கிரஸோட ஒன்றி இருந்த அரசு இவங்க. ஓகே, ஓகே. உங்களுக்கு இப்ப சொல்லிட்டேன் யார் இதே மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னுட்டு. அதனால காங்கிரஸோட ஒன்றி இருந்த அரசு இவங்க. அப்ப 11ஆம் வருஷம் இவங்க ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாரி போயிட்டு இருந்தது அது. அதனால இவங்க அத வந்து அதிகமா கண்டுக்கல. அப்ப தமிழ் மக்களுக்கு தீது இதே மாரி ஒரு விஷயத்த அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இவங்களுக்கு அப்ப தெரியலையாமா? தெரியல. அப்ப 2011ஆம் வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சென்னை மெரினா கடற்கரையில இளைஞர்களும், பெரியவர்களும் அவ்வளோ பேரும் சேர்ந்து அதுக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு வழியா சுமூகமான ஒரு மத்தியதரமான ஒரு தீர்ப்புக்கு வந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அன்னைக்கெல்லாம் அந்த திமுக வாயே திறக்கல. இத்தனைக்கும் அவங்க தான் மத்தியத்துல காங்கிரஸோட இருந்தாங்க. இருந்தாலும் அப்பல்லாம் வாயே திறக்கல. இப்ப முன்னுக்கு பின்னு தேர்தல் அடுத்த வருஷம் வருதுன்ன உடனே முன்னுக்கு பின்னு முரணா சொல்ற மாரி, உடனே அடுத்த வருஷம் வந்து உடனே சம்மந்தமே இல்லாம மோடிஜிய நடுவுல இழுத்து, மோடிஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன்? முதல்ல வந்து ஒண்ணு தேர்தல் வருதுன்னு தெரிஞ்சாலே இந்த பரீட்சைக்கு போற பசங்களுக்கு பயம் வர மாரி முன்னுக்கு பின்னு மாத்தி மாத்தி ஒளறுது, மாத்தி மாத்தி சொல்றது, இல்லாட்டா பொய் சொல்றது இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ரொம்ப சகஜம். ஆனா மோடிஜிய பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்க மாநில பிராந்திய வழக்கங்களுக்கு உட்பட்டு உங்க சௌரியமான ஒரு விஷயத்த செஞ்சுக்கோங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த தீர்ப்புகள்லாம் கொடுக்கும்போது அவர் பதவியில இருந்த ரொம்ப கண்ணியமாக, இதை விட கண்ணியமா வேற யாரும் சொல்ல முடியாது. ஆனா கண்ணியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத நம்மவங்க நான் யாரை சொல்றேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க அழகா இப்படி ஒரு இதை சொல்லிட்டாங்க. கூடவே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த தேர்தலை எதிர்கொள்ள வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லாதனால இவங்க அங்கங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. திருட்டு வழக்குகள்ல எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு சேர்த்தாச்சு. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. வம்சாவளிக்கு தொடரும். அதனால வந்து இப்ப கருப்பு பணத்தை ஏன் கொண்டு வரல மோடிஜின்னு இவங்க ஆரம்பிச்சாங்க. சரி, அப்ப கருப்பு பணத்தெல்லாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவரு அப்ப எப்படி உங்களை சோதனை பண்ணுவாங்க? வருமான வரித்துறை, இடி இதெல்லாம் அனுப்புவாங்க. அப்படிதான் அவங்க அனுப்புறாங்க. ஆனா இவங்க சொல்ற வைக்கிற இது என்ன? எதிர்ப்பு இது என்ன? இல்ல. நீங்க வேணும்னு பதவியில இருக்கிறதுனால வந்து குறிப்பா எங்களை நோக்கி இடி, ஐடி எல்லாம் அனுப்புறீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இன்னும் கூட இதை பற்றிய புரிதல் வேணுன்றதுக்காக உங்களை கேட்கறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இடியும் ஐடியும் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து குப்பம் சுப்பம் வீட்டுக்கெல்லாம் போகாது. புரிஞ்சுங்க. அது வந்து ஒரு என்ன மாதிரி ஊழல் நடந்திருக்கு, அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, இதுக்கெல்லாம் தான் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது, இப்போ ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போகிறதுக்கு மட்டும்தான் டிவியில் கட்டுறாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்தியா முழுக்க எல்லா பணக்காரங்க வீட்டுக்கும் என்ன அதாவது அவங்களுக்கு தவறாக பட்டுச்சுனாலோ இல்லை சரியான கணக்கு வரலனாலோ இடி எங்கே வேணாலும் புகுறோம். அதுக்கு நம்ம இன்றைய முதல்வர் போன எலெக்ஷனில் சொல்லியிருக்கார், போன ஆட்சியில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? மோகன் ராவ் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் இடி ரைட் நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இடியும் ஐடியும் தனியார் இது, அதாவது தனிப்பட்ட முறையில் செயல்படுவது, அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது யாரும் ஏவி விடல, அது தன் கடமையை செய்கிறது தான் இவர் சொன்னார். அதே சொன்னவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சொன்னார். இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு அவர் தான் சொன்னார். அதை எடுத்துக்கிட்டு தான் இடி வந்து செந்தில் பாலாஜி இப்போ வந்து இப்போ அவர்கிட்ட வந்து இது வந்துச்சு. இப்போது ஸ்டாலின் என்ன அவர்கள் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து ஆளுங்கட்சி வந்து எங்கள் மேலே ஏவி விடுது பாருங்க இடியை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இவர் அன்றைக்கி போன வாட்டி குற்றச்சாட்டு சுமத்தலாம் பொய்யா? இவர் போன வாட்டி செந்தில் பாலாஜி மேலே குற்றம் வச்சார்ல, அது பொய்யாது. அது இப்போ அதுக்கே வந்து நீயே வந்து அரெஸ்ட் பண்ண வரேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு வாரம் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அது நெட்வொர்க்கை சுத்தம். அதெல்லாம் கிடச்ச பிறகு தான் ஆதாரத்தோடு வரும். ஒரு அமைச்சர் வீட்டில் வந்து சோதனை நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆளாகும்னு அவங்க ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் தைரியமாக உள்ளே வந்து பண்ணுறாங்கன்னா ஆதாரம் இருக்குங்கிறத வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஏன் மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் பேசுங்களேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள்
நம்ம இவரை கேட்டிருக்காரு, யாரை, அண்ணாமலையார் கேட்டார். அப்போது மடியில் கனம் இல்லைன்னா யார் வேணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் தானே இது. உங்களை இடி வந்து ரைட் பண்ணுதுன்னா, பொய்யான வழக்கு என் மேலே போட்டாங்க பாருங்கள், நான் நிரூபிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காசு கூட கொடுக்க வேணாம், நீங்கள் உங்களையே ஜெயிக்க வச்சுருவாங்க மக்கள். காசு ஜெயிக்க வைக்கிறேன். எதுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது? நீங்கள் வந்து அந்த காசு கொடுக்கவே நீங்கள் நேர்மைன்னு உங்களை வெளியே காட்டுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் வந்து இப்போது போலீஸ்காரங்க ஊதி காட்டுன்னு சொல்ல போகும்போது ஊதி காட்டிட்ட பெருமை, நான் தண்ணி அடிக்காதவங்க அப்படின்னு காட்டுறவங்கள அந்த மாதிரி பெருமை மாதிரி நான் ஊழல் செய்யாதவன், நான் அப்பளை கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏன்? இதையே நான் கேட்குறேன். அறிவாலயத்தில் கீழே பேரம் பேசிக்கிட்டு, அதாவது சீட்டுக்கு 3 சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு மேலே ரைடு நடத்துனாங்களே காங்கிரஸ், அப்போ அதுக்கு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரல? அதுக்கு நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் வாயை திறக்காமல் அது தன் கடமையை செய்கிறது எல்லாமே முரண்பாடுகளாக நீங்கள் தான் போய் சொல்கிறீங்களே தவிர பாஜக அது மாதிரி எதுவும் செய்யலை. உங்கள்கிட்ட குற்றம் இல்லைன்னா நீங்கள் நிரூபித்து வெளியே வர போகிறீங்க. நிரூபிக்க முடியலன்னா நீங்கள் தண்டனை என்னவோ சட்டப்படி அது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இதுதானே தவிர மற்றபடி யார் மேலேயும் ஏவி விடுறதெல்லாம் அது கேட்காது. ப்ரூஃபே இல்லாமல் ஏவி விட்டு யாருக்கு மேலே எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நீ போய் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் ஐடி பண்ணாது. ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் செய்யும்னு சொல்லி இது பண்ணினேன். ஒரு நல்ல உரையாடலுக்கு நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்த தாமரை டிவிக்கும் தாமரை நெஞ்சங்களுக்கும் நன்றி. வணக்கம்.